ஸோ இது வந்து பெரிய ஒரு 3 பக்கம் டாக்குமெண்ட். கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயுமே இருக்கு. பாகிஸ்தான் மேல இருக்கு, பங்களாதேஷ் மேல இருக்கு, இந்தியா மேல இருக்கு. பட் அதிகமா டாரிஃப்ஸ் போட்டிருக்க கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்க இல்ல. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ சைனாக்கு வந்து 34% போட்டிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து 20% போட்டிருக்காங்க. ஜப்பானுக்கு வந்து 24%, இந்தியாவுக்கு வந்து 26%. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு கார் மேனுஃபேக்சர் ஆகுது ₹1,00,000. அது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ யூஎஸ்ல இம்போர்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கு வந்து 26% டேக்ஸ் ₹1,26,000 ஆகும். ஸோ அங்கே உள்ள இருக்க மக்கள் வந்து லோக்கல் காரை வாங்கினாங்கன்னா ₹1,00,000 அவங்க வாங்கிக்க முடியும். இஃப் அங்கே இருக்க உற்பத்தி காஸ்ட்டும் இங்கே இருக்க உற்பத்தி காஸ்ட்டும் ஒரே வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு விரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு BMW பைக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்லா கார், இல்லைன்னா வந்து ஒரு லேம்போகினி, ஃபெராரி அந்த அளவுக்கு யாருமே வாங்குறது இல்லை. ரோல்ஸ் ராய்ஸோ யாரும் வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு லேண்ட் ரோவர் கூட வந்து அந்த அளவுக்கு காசு அதிகமாக இருக்குது. டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால. அதனால தான் நம்ம வந்து டாடா, மாருதி, ஹுண்டாய் அதாவது நம்ம ஊரில் உற்பத்தி ஆகிற கார்ஸை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதே விஷயத்த யூஎஸ்லேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் மேலே 35%, 40% டேக்ஸ் இருக்குது. இப்போ வியட்நாம் மேலே 46% டேக்ஸ் இருக்குது. ஸோ வியட்நாமில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள், அதே பொருள் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த பொருட்கள்லாம் இந்தியா ஈஸியாக ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இதுக்கும் கிரிப்டோக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். பட் நான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கேன். கிரிப்டோ வந்து தனிச்சு இல்லை. இது வந்து குளோபலி காசு எங்கே உள்ளே போகுது, எங்கே வெளியில் வருது, எங்கே முதலீடு செய்யப்படுது, இது எல்லாமே வந்து கிரிப்டோவை பாதிக்கும். ரைட்? மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மூடு எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து கிரிப்டோவோட ப்ரைஸஸை தீர்மானிக்குது. ஜென்ரலாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னா முதல்ல எஃபெக்ட் ஆகிற இண்டஸ்ட்ரி ஆர் அசெட்ஸ் கிரிப்டோவாக தான் இருக்குது. அண்ட் இப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா முதல்ல பம்ப் ஆகிற இதுவும் வந்து கிரிப்டோவாக தான் இருக்குது. ரைட்? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் EOS, பெண்டல், ஜிகேஷ், ட்ரான் இல்லை அவங்கலாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரான் 3%, 4% மேலே போயிருக்காங்க. பட் நிறைய காயின்ஸ் கீழேயும் போயிருக்காங்க. பை காயின் வந்து கிராஷ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட இப்போ வந்து லாஸ்ட் 1 மந்த்தில் 70% கிராஷ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 மந்த்ஸில் 69%. பேரா செயின் வந்து 33% கிராஷ் ஆயிருக்கு. டியா, ஸ்டோரி, ஜூபிட்டர், மூவ், எத்தேனா இவங்க எல்லாமே வந்து ஹெவியாக கிராஷ் ஆயிருக்காங்க. Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.